புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 325. அந்த தருணத்தின் சிந்தனை கடந்து செல்லும் செயலுக்கு உத்வேகம் அளித்தது. மௌனத்தின் மார்பிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு. விண்வெளியின் அமைதியில் அழகின் ஒரு தாளம். காலத்தின் ஆழமற்ற இதயத்தில் ஒரு அறிவு. அனைத்தும் எந்தவித பின்னடைவும் இல்லாமல் அனைத்தையும் நோக்கித் திரும்பின. இடைவெளி இல்லாமல் ஒரு ஒற்றை பரவசம், காதல் என்பது அந்த ஒளிரும் வாழ்க்கையின் துடிக்கும் இதயத்தில் ஒரு நெருக்கமான மற்றும் சிலிர்ப்பான அடையாளமாக இருந்தது. ஒன்றிணைக்கும் ஒரு உலகளாவிய பார்வை, நரம்புக்கு பதிலளிக்கும் நரம்பு அனுதாபம், சிந்தனையின் உள் ஒலியை கேட்கும் மற்றும் இதயத்தின் தாள அர்த்தங்களை பின்பற்றும் கேட்டல், உணர, பிடிக்க கைகள் தேவையில்லாத ஒரு தொடுதல். நனவின் பூர்வீக வழிமுறைகள் இருந்ததா? ஆன்மாவிற்கும் இடையிலான நெருக்கத்தை உயர்த்தின. ஆன்மீக சக்திகளின் ஒரு பிரமாண்டமான இசைக்குழு, ஆன்மா பரிமாற்றத்தின் ஒரு பார்வை ஆழமான, அளவிட முடியாத ஒற்றுமையை ஒத்திசைத்தது. இந்த புதிய உலகங்கள் திட்டமிடப்பட்டதில், அவர் உலகளாவிய பார்வையின் ஒரு பகுதியாகவும், அனைத்தும் வசிக்கும் ஒளியின் நிலையமாகவும், அமைதியின் ஒற்றைக் கடலில் ஒரு அலையாகவும் ஆனார். அவரது மனம் எண்ணற்ற உரையாடும் மனங்களுக்கு பதிலளித்தது. அவரது வார்த்தைகள் பிரபஞ்சத்தின் பேச்சின் எழுத்துக்கள். அவரது வாழ்க்கை பரந்த பிரபஞ்ச கலவரத்தின் ஒரு களம். 1,000,000 விருப்பங்களின் அடிச்சுவடுகளை அவர் உணர்ந்தார், ஒரே இலக்கை நோக்கி ஒற்றுமையாக நகரும். எப்போதும் இறக்காத ஒரு புதிய நீரோடை, அதன் 1000 மடங்கு நீரோட்டத்தின் கவர்ச்சிகரமான ஓட்டத்தில் சிக்கிக் கொண்டது. அழியாத இனிமையின் சுழல்களுடன் அவர் தனது உறுப்புகள் கடந்து செல்லும்போது சுருண்டு செல்வதைத் தாங்கினார். முடிவில்லாத மகிழ்ச்சியின் அமைதியான இயக்கங்கள், ஒன்றான எண்ணற்ற பேரின்பம். பரிபூரண விதியின் இந்த பரந்த வெடிப்பில், பொருட்களின் ஓட்டத்தில் அதன் நிலைத்தன்மையை சுமத்துகிறது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 326. இந்த உயர்ந்த கடவுள்நிலை ராஜ்யத்திற்குச் செல்லும் பிரகாசமான தளங்களின் படிநிலையை அவர் கண்டார். ஒரு சத்தியத்திற்கு இசைந்து, தங்கள் சொந்த சரியான விதியை ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொன்றும் ஒரு பிரகாசமான பட்டத்தின் மகிழ்ச்சியைக் கொண்டிருந்தன. அழகில் தனியாக, சுய இன்பத்தில் சரியானதாக. ஒரு ஆழமான சத்தியத்தின் முழுமையான பிம்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். மகிழ்ச்சியான வேறுபாட்டில் அனைவரையும் மணந்தனர். ஒவ்வொன்றும் அதன் அண்டை வீட்டாரின் பகுதிகளுக்கு உதவ அதன் சக்திகளைக் கொடுத்தன. ஆனால் பரிசால் எந்தக் குறைவையும் அனுபவிக்கவில்லை. ஒரு மாய பரிமாற்றத்தின் லாபம் ஈட்டுபவர்கள். அவர்கள் எடுத்ததாலும் கொடுத்ததாலும் வளர்ந்தார்கள். மற்ற அனைத்தையும் அவர்கள் தங்கள் சொந்த நிரப்பிகளாக உணர்ந்தார்கள். கூட்டத்தின் வலிமையிலும் மகிழ்ச்சியிலும் ஒன்று. ஒற்றுமை பிரிக்கும் சமநிலையிலும் கூட. அதன் தனித்தனி சுயங்களின் பேரானந்தத்தை உணர. அதன் தனிமையில் உள்ள ஒரே அனைத்தையும் நோக்கி ஏங்கியது. பலர் ஒருவரை திரும்பிப் பார்க்கத் திரும்பினர். அனைத்தையும் வெளிப்படுத்தும் அனைத்தையும் உருவாக்கும் பேரின்பம். தெய்வீக உண்மைகளை வெளிப்படுத்த வடிவங்களைத் தேடுதல். அவற்றின் குறிப்பிடத்தக்க மர்மத்தில் சீரமைக்கப்பட்டது. விவரிக்க முடியாதவரின் சின்னங்களின் பிரகாசங்கள். நிறமற்ற காற்றில் சாயல்களைப் போல இருந்தன. சாட்சி ஆன்மாவின் வெள்ளை தூய்மையில். இந்த சாயல்கள் உச்சத்தின் பிரிசம். அவரது அழகு, சக்தி, படைப்பின் காரணத்தை மகிழ்வித்தல். ஒரு பரந்த உண்மை உணர்வு இந்த அடையாளங்களை எடுத்துக்கொண்டது. அவற்றை ஏதோ ஒரு தெய்வீக குழந்தை இதயத்திற்கு அனுப்ப. அவை சிரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து, இந்த ஆழ்நிலை உருவங்களில் மகிழ்ச்சியடைந்தன. அவை வைத்திருக்கும் உண்மைகளைப் போலவே வாழ்ந்து உண்மையானவை. ஆவியின் வெள்ளை நடுநிலைமை. அற்புதங்களின் விளையாட்டு மைதானமாக மாறியது. ஒரு மர்மமான காலமின்மையின் இரகசிய சக்திகளுக்கான சந்திப்பு. அது இடத்தை கடவுளின் அற்புதமான வீடாக மாற்றியது. அது காலத்தின் வழியாக அதன் காலமற்ற வலிமையின் படைப்புகளை பொழிந்தது. ஒரு கவர்ச்சியான பேரானந்த முகமாக காணப்பட்டது.